நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண். என் பெயர் மோனிஷா. எனக்கு இப்போது 28 வயது. நான் மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டேன். என் கணவர் என் வாழ்க்கையில் ஒரு சில வருடங்கள் மட்டுமே இருந்தார். அவர் திடீரென்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போன பிறகு என்னோடு இருப்பது என் 8 வயசு மகன் மட்டும்தான். எங்க அம்மா என் திருமணம் முடிந்த அடுத்த ஆண்டே இறந்து விட்டார். அப்போது எனக்கு உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. என் கணவர் இறந்த பிறகு நானும் என் மகனும் யாரிடம் போவது என்று தெரியாமல் தவித்தோம். அந்த நேரத்தில் என் கொழுந்தனார் ராஜேஷ் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அவர் என்னை அண்ணி என்று அழைத்து எங்களை கவனித்துக் கொள்வதாக உறுதி கூறினார். ஆனால் என் தூரத்து உறவினர்களுக்கு இது பிடிக்கவில்லை. அவர்கள் என்னிடம் வந்து, "நீ ஒரு விதவை பெண். உனக்கு இந்த ஆணுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ அவருடன் ஒரே வீட்டில் வாழ்வது தவறு" என்று கூறினர். நான் அவர்களிடம், "சரி, நீங்களே என்னை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள்" என்று கேட்டேன். உடனே அவர்கள் வாயடைத்துப் போனார்கள். உண்மையில் அவர்களுக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் வெறுமனே பேசுவதற்காகத்தான் பேசினார்கள். நான் அவர்களின் பேச்சுக்களைப் பற்றி கவலைப்படாமல் என் கொழுந்தனார் சொன்னதைக் கேட்டு அவருடனேயே இருக்க முடிவு செய்தேன். என் கொழுந்தனார் ஒரு நாள் என்னிடம், "அண்ணி, நான் உங்களையும் என் மகனையும் ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். உங்களை கவனித்துக் கொள்வது என்னுடைய பொறுப்பு" என்றார். அவரது வார்த்தைகள் எனக்கு மிகுந்த ஆறுதலை தந்தன. ஆனால் உலகத்தின் பேச்சுக்கள் மட்டும் என்னை தினமும் தொந்தரவு செய்தன. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் வந்து என்னைப் பற்றியும் என் மகனைப் பற்றியும் கேள்விகள் கேட்டார்கள். நான் சோர்வடைந்து என் மகனிடம், "நாம் இந்த ஊரை விட்டு வேறு எங்காவது போய்விடலாமா?" என்று கேட்டேன். என் மகனும் அதற்கு சம்மதித்தான். உடனே என் திருமண நகைகளை விற்று நாங்கள் ஒரு புதிய நகரத்திற்கு குடிபெயர்ந்தோம். புதிய இடத்தில் யாருக்கும் எங்களைப் பற்றி தெரியாது. நாங்கள் யாருடனும் பழகுவதை தவிர்த்தோம். ஏனென்றால் எங்கள் உறவைப் பற்றி மீண்டும் கேள்விகள் வரும் என்று பயந்தோம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்னிடம், "இவர் உங்களுக்கு யார்?" என்று கேட்டால் நான் என் தம்பி என்று சொல்வேன். என் கொழுந்தனார் அங்கே ஒரு சிறிய தொழில் தொடங்கினார். ஆரம்பத்தில் அது சிறிய அளவில்தான் இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அது வளர்ந்தது. அவரது தொழில் நாளுக்கு நாள் அதிகரித்து வீட்டிற்கு நிறைய பணம் வரத் தொடங்கியது. நான் அவரிடம் பலமுறை, "உன் தொழில் என்ன?" என்று கேட்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் அந்த கேள்வியை தவிர்த்து விட்டார். நானும் அதிகம் விசாரிக்கவில்லை. பணம் வந்தால் போதும் என்றிருந்தேன். அவர் ஒரு நல்ல மனிதர் என்று நான் நம்பினேன். சில மாதங்களில் நாங்கள் ஒரு பெரிய வீட்டிற்கு மாறினோம். எங்கள் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறியது. பணக்காரர்களைப் போல ஆடம்பரமாக வாழத் தொடங்கினோம். இதை பார்த்த எங்கள் உறவினர்கள் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வரத் தொடங்கினர். முன்பு நாங்கள் ஒன்றாக இருப்பது தவறு என்று சொன்னவர்கள் இப்போது என்னிடம், "நீயே உன் கொழுந்தனாரை கல்யாணம் பண்ணிக்கோ" என்று அறிவுரை கூறினர். இன்னும் சிலர், "அவனை விட்டு பிரிந்து தனியாக இரு" என்றனர். இந்த முரண்பாடான பேச்சுக்கள் என் மனதை மிகவும் காயப்படுத்தின. நான் அவர்களின் பேச்சுக்கு செவிசாய்க்காமல் என் வாழ்க்கையை நான் கவனித்துக் கொண்டேன். என் கொழுந்தனார் தொழிலில் இன்னும் முன்னேறி ஒரு பெரிய தொழிலதிபரானார். அவர் செய்யும் தொழிலைப் பற்றி எனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் என்னிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டதால் நான் அந்த சந்தேகங்களை ஒதுக்கி வைத்தேன். என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. என் கொழுந்தனார் நாளுக்கு நாள் பணக்காரராகிக் கொண்டே இருந்தார். நிறைய பணம் வந்ததும் அவர் ஒரு நல்ல வேலையை தொடங்கினார். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொரு மாதமும் 50 ஏழை பெண்களின் திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார். திருமணத்திற்கு பிறகு அந்த தம்பதிகளை தேனிலவுக்கு பதிலாக ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்பி வைத்தார். இந்த நல்ல செயலை கேள்விப்பட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். என் குழந்தனார் இவ்வளவு நல்ல மனிதராக மாறியதில் எனக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் சில மாதங்கள் கழித்து ஒரு விசித்திரமான விஷயத்தை நான் கவனித்தேன். அந்த யாத்திரைக்கு சென்ற ஒவ்வொரு பெண்ணும் விதவையாகத்தான் திரும்பி வந்தார்கள். முதலில் நான் அதை ஒரு விபத்து அல்லது துரதிர்ஷ்டம் என்று நினைத்தேன். ஆனால் இது தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் யாத்திரைக்கு சென்றால் அவள் விதவையாகத்தான் திரும்பி வந்தாள்.
இது மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் என் கொழுந்தனாரிடம் இதைப் பற்றி பேச முயன்றேன். நான் அவரிடம், இது ஏன் நடக்கிறது? இந்த பெண்களுக்கு இதைப் பற்றி முன்கூட்டியே தெரியுமா என்று கேட்டேன். ஆனால் அவர் என் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. மாறாக அவர் மிகவும் கோபமடைந்தார். அவர் என்னிடம் முன்பு ஒருபோதும் கோபமாக பேசியதில்லை. அவர் எப்போதும் என்னை ஒரு மூத்த சகோதரியாக மதித்து மரியாதையுடன் நடந்து கொண்டார். ஆனால் அன்று அவர் என் மீது கோபமாக கத்தினார். நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம், இது என்னுடைய வேலை என்று அவர் கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். அவரது இந்த நடத்தை எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது. என் குழந்தனாருக்கு என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை. அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? அவர் முன்பு இருந்தது போல் இல்லை. அவரது முகத்தில் ஒரு புதிய பதற்றத்தையும் கோபத்தையும் நான் கண்டேன். அந்த இரவு முழுவதும் அவர் வீட்டிற்கு வரவே இல்லை. நான் கதவை பார்த்து கொண்டே காத்திருந்தேன். எனக்கு ஏதோ தவறு நடப்பதாக தோன்றியது. எனக்கு உறக்கம் வரவில்லை. என் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. என் கொழுந்தனார் முன்பு இருந்த நல்ல மனிதர் இப்போது எங்கே போனார்? அடுத்த 3 நாட்களுக்கு அவர் வீட்டிற்கே வரவில்லை. இதற்கு முன்பு அவர் ஒருபோதும் இவ்வளவு நாட்கள் வெளியே தங்கியதில்லை. என் கவலை மேலும் அதிகரித்தது. நானும் என் மகனும் தனியாக வீட்டில் இருந்தோம். நான் வேலைக்காரியிடம் கூட இது பற்றி பேசவில்லை. ஏனென்றால் யாருக்கும் எங்கள் குடும்ப விஷயங்களை தெரியப்படுத்த விரும்பவில்லை. 3ஆம் நாள் காலையில் நான் என் அறையில் இருந்தபோது கதவு திடீரென்று திறக்கப்பட்டது. என் 8 வயது மகன் பள்ளிக்கு சென்றிருந்தான். அது பகல் 12 மணி இருக்கும். அந்த நேரத்தில் என் கொழுந்தனார் ஒருபோதும் என் அறைக்கு வருவதில்லை. ஆனால் இன்று அவர் என் அறைக்கு வந்திருந்தார். அவரை பார்த்த உடனேயே நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் முற்றிலும் குடிபோதையில் இருந்தார். அவரது கண்கள் சிவந்திருந்தன. அவரால் நேராக நிற்க முடியவில்லை. அவரது கால்கள் தள்ளாடின. இது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் என் கொழுந்தனார் ஒருபோதும் மது அருந்தியதில்லை. அவர் என்னை பார்க்கவே இல்லை. நேராக என் அருகில் வந்து என் கால்களில் விழுந்து அழத் தொடங்கினார். நான் முற்றிலும் குழம்பிப் போனேன். அவர் ஏன் அழுகிறார்? அவருக்கு என்ன ஆயிற்று? நான் அவரை புரிந்து கொள்ள முயன்றேன். ஆனால் அவர் மயங்கி விழுந்தார். நான் பயந்து போனேன். இந்த நேரத்தில் வேறு யாராவது என் அறைக்கு வந்திருந்தால் என் மரியாதைக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டவசமாக அன்று வேலைக்காரி விடுமுறையில் இருந்தாள். நான் எப்படியோ அவரை இழுத்து அவருடைய அறைக்கு கொண்டு போய் தரையில் படுக்க வைத்தேன். பிறகு என் அறைக்கு திரும்பி வந்து கதவை பூட்டிக் கொண்டேன். இப்போது என் மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வர வேண்டிய நேரமாகிவிட்டது. நான் கவலையுடன் பள்ளிக்கு சென்றேன். நான் என் மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தபோது என் கொழுந்தனார் இன்னும் மயக்கத்தில்தான் இருந்தார். அவர் நீண்ட நேரமாக மயங்கி இருந்தார். இது சாதாரணமான மதுபோதை அல்ல என்று எனக்கு புரிந்தது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது மருந்து கலந்து கொடுத்திருக்கலாம். நான் கவலையடைந்தேன். உடனே நான் சமையலறைக்கு சென்று ஒரு குடம் தண்ணீர் எடுத்தேன். அவர் முகத்தில் முழு குடம் தண்ணீரையும் ஊற்றினேன். தண்ணீர் விழுந்ததும் அவர் திடுக்கிட்டு எழுந்தார். ஆனால் இன்னும் முழுமையாக சுயநினைவுக்கு வரவில்லை. நான் அவரிடம், தயவு செய்து படுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் சுயநினைவுக்கு வந்ததும் பேசிக்கொள்வோம் என்றேன். அவர் தலை அசைத்து படுக்கையில் சாய்ந்தார். முழு நாளும் கடந்து போனது. ஆனால் அவர் இன்னும் சரியாக கண் விழிக்கவில்லை. அவர் ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருந்தார். அது மிகவும் அதிகமான மதுபோதை அல்லது வேறு ஏதோ மருந்தின் விளைவாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். எனக்கு அவரை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது. நான் அவருக்கு அருகில் உட்கார்ந்து அவர் கண் விழிக்கும் வரை காத்திருந்தேன். இரவு முழுவதும் அவர் அப்படியே இருந்தார். அடுத்த நாள் காலையில் நான் என் அறையில் இருந்தபோது யாரோ கதவை தட்டினார்கள். என் மகன் தூங்கிக் கொண்டிருந்தான். நான் மெதுவாக கதவை திறந்தேன். வெளியே என் கொழுந்தனார் நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் இப்போது முற்றிலும் வேறுபட்டவராக இருந்தார். முந்தைய நாள் அவர் குடிபோதையில் இருந்தார். இன்று அவர் மிகவும் அமைதியாகவும் வெட்கத்துடனும் இருந்தார். அவரது கண்கள் சிவந்திருந்தன. அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் எனக்கு அவரது மன்னிப்பு தேவையில்லை. எனக்கு அவர் ஏன் இப்படி செய்தார் என்ற காரணம் மட்டுமே தேவைப்பட்டது. நான் அவரிடம், நீ ஏன் மது அருந்தினாய் என்று கேட்டேன். அவர் என்னை பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டார்.
நான் மீண்டும் கேட்டேன், ஏன் மது அருந்தினாய்? அப்போது அவர் மெதுவாக தலையை உயர்த்தி, நான் வேண்டுமென்றே அருந்தவில்லை. என் நண்பர்கள் எனக்கு ஒரு பானம் கொடுத்தார்கள். அதில் மது இருந்தது என்று எனக்கு தெரியாது. அவர்கள் ஏதோ மருந்தும் கலந்து கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார். அவர் சொன்னதை நான் நம்பினேன். ஏனென்றால் அவர் ஒருபோதும் தவறானவர் இல்லை. அவர் என் குழந்தை போன்றவர். நான் அவரிடம், இது தவறு, இனிமேல் அந்த நண்பர்களுடன் பழகாதே என்று அறிவுரை கூறினேன். ஆனால் அடுத்த கணமே அவர் தலையை உயர்த்தி ஒரு வினோதமான பார்வையுடன் என்னை பார்த்தார். எனக்கு ஒரு வாரம் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கிறது. நான் ஒரு பெரிய திட்டத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சொன்னதில் ஏதோ மர்மம் இருப்பதாக நான் உணர்ந்தேன். அவர் என்ன திட்டத்தை பற்றி பேசுகிறார்? அவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வருகிறது? இந்த கேள்விகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. அன்று முதல் ஒரு வாரம் முழுவதும் அவர் வீட்டிற்கு வரவே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் கதவை பார்த்து கொண்டே காத்திருந்தேன். என் மகனும் அவரை பற்றி கேட்க ஆரம்பித்தான். நான் அவனிடம், அவர் வேலைக்கு சென்றிருக்கிறார், விரைவில் வந்து விடுவார் என்று சொன்னேன். ஆனால் என்னால் நம்பிக்கையுடன் இருக்க முடியவில்லை. என் மனதில் ஏதோ தவறு நடப்பதாக உணர்ந்தேன். அவர் எங்கே சென்றார்? அவர் என்ன வேலை செய்கிறார்? இவை அனைத்தும் எனக்கு கேள்விகளாகவே இருந்தன. ஒரு வாரம் முடிந்து என் கொழுந்தனார் திரும்பி வந்தார். நான் அவரிடம், ஒரு வாரமாக எங்கே இருந்தாய் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, நான் துபாய் சென்றிருந்தேன் என்று சொன்னார். இது கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் இதற்கு முன்பு ஒருபோதும் வெளிநாடு சென்றதில்லை. அவர் வேறு நகரங்களுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் வெளிநாடு இதுவே முதல் முறை. நான் ஆச்சரியத்துடன், துபாயில் என்ன செய்தாய் என்று கேட்டேன். உடனே அவர் ஒரு அழகான தங்க ஆரத்தை எடுத்து என் முன் வைத்தார். அது மிகவும் விலையுயர்ந்ததாக தெரிந்தது. அதன் பளபளப்பு என் கண்களை கூசச் செய்தது. நான் அவரிடம், இதை எங்கிருந்து வாங்கினாய் என்று கேட்டேன். அவர், துபாயில் ஒரு ஷேக் இதை எனக்கு பரிசாக கொடுத்தார் என்று பதிலளித்தார். இதை கேட்டு எனக்கு மேலும் சந்தேகம் வந்தது. ஒரு அந்நிய மனிதர் இவ்வளவு விலையுயர்ந்த பரிசை ஏன் கொடுப்பார்? அதற்கு என்ன காரணம்? நான் அவரிடம் காரணத்தை கேட்டேன். ஆனால் அவர், இதை பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள், இது உங்களுக்கான பரிசு என்று சொல்லிவிட்டு அந்த ஆரத்தை என் கையில் வைக்க முயன்றார். நான் உடனே மறுத்துவிட்டேன். நீ என்ன வேலை செய்கிறாய் என்று எனக்கு தெரியாதவரை நான் இந்த பரிசை வாங்க மாட்டேன் என்று நான் உறுதியாக கூறினேன். என் பேச்சை கேட்டு அவர் கோபமடைந்தார். அந்த ஆரத்தை அங்கேயே வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டார். இது எனக்கு மிகவும் வினோதமாக இருந்தது. அவர் ஏன் இவ்வளவு ரகசியமாக நடந்து கொள்கிறார்? இதற்கு முன்பு அவர் என் பேச்சை மீறியதில்லை. ஆனால் இப்போது அவர் என்னிடம் பொய் சொல்கிறாரோ என்று தோன்றியது. அந்த நாளிலிருந்து அவர் அடிக்கடி வெளிநாடு செல்ல ஆரம்பித்தார். சில சமயங்களில் துபாய், சில சமயங்களில் வேறு நாடுகள். நான் எப்போது கேட்டாலும், உங்களுக்கு எதுவும் கவலைப்படத் தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மட்டுமே சொல்வார். ஒரு நாள் நானே அவருடன் துபாய் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றிவிட்டார். அவர் என்னை ஒரு புனித யாத்திரைக்கு அனுப்புவதாக கூறி உண்மையில் என்னை துபாய்க்கு அனுப்பிவிட்டார். நான் அங்கு சென்றபோதுதான் உண்மை என்னவென்று புரிந்தது. அந்த இடத்தில் நான் பார்த்த காட்சிகள் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. அங்கு ஏராளமான பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் அந்த ஏழை பெண்கள்தான். நான் அதிர்ச்சியடைந்து உடனே அங்கிருந்து தப்பிக்க முயன்றேன். அப்போது என் கொழுந்தனார் அங்கு வந்தார். அவர் என்னை பார்த்ததும் மிகவும் கோபமடைந்தார். நீங்கள் இங்கு ஏன் வந்தீர்கள்? உடனே திரும்பி செல்லுங்கள் என்று கத்தினார். நான் அவரிடம், இது என்ன? நீங்கள் ஏன் இந்த பெண்களை இங்கு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஆனால் அவர் என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்னை உடனே விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார். நான் திரும்பி வந்த பிறகும் இந்த சம்பவம் என் மனதை விட்டு அகலவில்லை. நான் என் கொழுந்தனாரை பற்றி மேலும் அறிய முடிவு செய்தேன். நான் திரும்பி வந்த சில நாட்களில் ஒரு நாள் என் வீட்டு கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறக்கும் போதே முன்னால் இருந்த காட்சி என்னை உலுக்கியது. என் கொழுந்தனார் இரத்தத்தில் நனைந்து கதவருகில் நின்று கொண்டிருந்தார்.
அவரது வெள்ளை சட்டை முழுவதும் இரத்தக்கறைகளாக இருந்தது. அவரது முகத்திலும் இரத்தம் இருந்தது. நான் அதிர்ச்சியில் உடனடியாக அவரை உள்ளே அழைத்தேன். அவர் தள்ளாடிக்கொண்டே உள்ளே வந்தார். நான் உடனே மருத்துவருக்கு போன் செய்தேன். மருத்துவர் வந்து அவரது காயங்களை பரிசோதித்து மருந்து கொடுத்துச் சென்றார். அவருக்கு பல காயங்கள் இருந்தன. நான் கவலையுடன் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். அடுத்த நாள் காலையில் அவர் கண்விழித்த போது நான் அவரிடம் நடந்ததைக் கேட்டேன். முதலில் அவர் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் தொடர்ந்து கேட்டபோது அவர் கண்களில் கண்ணீருடன் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று அவர் கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. நான் அவர்களை விற்பனைக்கு அனுப்பினேன். துபாயில் ஒரு கும்பல் இந்த வேலையை செய்கிறது. நான் அந்த கும்பலுக்காக வேலை செய்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அவர் மேலும் கூறியதாவது, நான் ஏழை பெண்களை திருமணம் செய்து வைப்பதாக நம்ப வைத்து அவர்களுடைய கணவர்களாக நடித்த ஆண்களுடன் அவர்களை திருமணம் செய்கிறேன். பிறகு அவர்களை புனித யாத்திரை என்ற பெயரில் துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன். அங்கு அவர்கள் அடிமைகளைப் போல வைக்கப்படுகிறார்கள். ஒரு வாரத்திற்குள் அவர்களின் கணவர் இறந்துவிட்டதாக கூறி அவர்களை திரும்பி அனுப்பிவிடுகிறோம். உண்மையில் அவர்களின் கணவர்களே இறக்கவில்லை. அவர்கள் அந்த கும்பலின் உறுப்பினர்கள். இந்த மோசடி மூலமாகத்தான் நான் பணக்காரனானேன். இதை கேட்டவுடன் எனக்கு மிகுந்த கோபமும் வெறுப்பும் வந்தது. இவர் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை பாழ்படுத்தி இருக்கிறார். அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் எனக்கு அவர் மீது ஒரு சிறு கருணையும் இல்லை. நான் உடனடியாக போலீசாரை அழைத்தேன். போலீசார் வந்து அவரை கைது செய்தனர். அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. நான் அவர் வாங்கி வைத்த வீட்டிலிருந்து வெளியேறினேன். அந்த வீடு செம்பாத்தியம். அதில் எனக்கு உரிமை இல்லை. நானும் என் மகனும் மீண்டும் ஒரு சிறிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். இந்த சம்பவத்திலிருந்து நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். தீமை செய்பவர்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் இறுதியில் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. நானும் என் மகனும் இப்போது அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறோம். என் மகனை ஒழுங்காக படிக்க வைத்து நல்ல மனிதனாக வளர்க்க வேண்டும் என்பதே என் ஆசை. நாங்கள் யாரையும் நம்புவதில்லை. இந்த உலகத்தில் நல்லவர்கள் மட்டுமல்ல, தீயவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் நேரடியாக அனுபவித்து பார்த்தேன். இந்த கதையை சொன்னதில் என் நோக்கம், நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதில் எப்போதும் கவனமாக இருங்கள். பணம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது உங்களுடைய நேர்மையையும் மனிதாபிமானத்தையும் பறிக்க அனுமதிக்காதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். இதற்கு நான் சொன்னதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இந்த கதை ஒரு பெண்ணின் கணவனை இழந்த வாழ்க்கையையும் அவர் எதிர்கொண்ட போராட்டங்களையும் இறுதியில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததையும் சொல்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் கஷ்டங்களை எதிர்கொள்கிறான். ஆனால் அந்த கஷ்டங்களிலிருந்து நாம் எப்படி எழுந்து நிற்கிறோம் என்பதுதான் முக்கியம். மோனிஷா ஒரு பலவீனமான பெண்ணாக இருந்தாலும் இறுதியில் அவர் உண்மைக்காக நின்றார். சமூகத்தின் பேச்சுக்களை கண்டு பயந்து தவறான பாதையில் செல்லாமல் தன் குழந்தைக்காக வாழ முயற்சித்தார். நமது சமூகத்தில் பல பெண்கள் இப்படித்தான் பல கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு யாரும் ஆதரவு கொடுப்பதில்லை. இந்த கதையின் மூலம் நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் தவறானதை எதிர்த்து நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை அனுபவம் மூலம் நான் புரிந்து கொண்ட மற்றொரு விஷயம், பணம் ஒரு மனிதனை முற்றிலும் மாற்றிவிடும். என் கொழுந்தனார் ஒரு காலத்தில் நல்ல மனிதராக இருந்தார். பணம் வந்த பிறகு அவர் தன்னையே மறந்துவிட்டார். பெண்களின் வாழ்க்கையை பணத்துக்காக பாழ்படுத்தினார். இது எந்த மனிதனும் செய்யக்கூடாத ஒரு காரியம். நாம் பணத்தை விரும்புவதில் தவறில்லை. ஆனால் அந்த பணத்திற்காக நமது மனிதாபிமானத்தை இழக்கக்கூடாது. நான் இப்போது என் மகனுக்கு இதை பற்றி புரிய வைக்கிறேன். பணத்தை விட முக்கியமானது உன் குடும்பமும் உன் நேர்மையும் என்று நான் அவனுக்கு சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். ஒவ்வொரு கதையும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த கதையும் அப்படித்தான். இந்த கதையை கேட்ட பிறகு
நீங்கள் யாரையாவது சந்தேகத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கக் கூடாது. என் கொழுந்தனார் என் கண்களில் ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தார். இந்த உலகத்தில் பலருக்கும் 2 முகங்கள் உள்ளன. நாம் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. எப்போதும் ஒரு எல்லைக்குள் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் இப்போது மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழவில்லை என்றாலும் என் மகனுக்காக நான் வலிமையாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த அனுபவங்கள் என்னை இன்னும் பலமான பெண்ணாக மாற்றியுள்ளன. நான் எதற்கும் பயப்படாமல் எதையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன். இந்த கதையை நீங்கள் ரசித்தீர்கள் என நம்புகிறேன். இதை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.